Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th zoology pure science students கான பப்ளிக் எக்ஸாம் டாப் மோஸ்ட் 2 மார்க் 3 மார்க் and 5 மார்க் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு சாப்டர்லயும் இருக்கக்கூடிய क्वेश्चंस. சோ இதுல பாத்தீங்கன்னா புக் பேக் இருக்கு பிளஸ் வந்து இன்டீரியர் இருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பப்ளிக் ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். ரெண்டு ஸ்டடி பிளான். சோ ஒன்னு வந்து டைமிங் வைஸா 2 மார்க்ஸ் எப்பப்ப படிக்கலாம் 5 மார்க்ஸ் எப்பப்ப படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இன்னொன்னு லெசன் வைஸா எப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணீங்க அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பிளான் வந்து அப்டேட் பண்ணிருந்தோம். சோ அந்த வீடியோஸை பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன் அதை வந்து பாத்துருங்க. அதே மாதிரி இந்த PDF ஓட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நீங்க வந்து தாராளமா டவுன்லோட் பண்ணீங்க. சோ டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு அதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய क्वेश्चंस எப்படி படிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஏனா பியூர் சயின்ஸ் வந்து தேடிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நம்மள மாதிரி பியூர் சயின்ஸ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்றீங்க. கமெண்ட்ல பியூர் சயின்ஸ் அப்படினு சொல்லி டைப் பண்ணுங்க. சோ மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன क्वेश्चंस வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்களோ அந்த மாதிரியான क्वेश्चंस தான் கொடுத்திருக்கு. சோ நம்ம ஸ்டடி பிளான்லயே பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 13 லெசன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் क्वेश्चन என்னென்ன இருக்கோ அது எல்லாமே கொடுத்திருக்கோம். சோ அதுல வந்து பார்க்காம இருந்தீங்க அப்படினா அந்த PDF வந்து பாத்துருங்க. நம்ம புக் வச்சுமே சொல்லிருந்தோம். சோ அத பார்க்கலனா அடுத்த வீடியோல நம்ம வந்து அப்டேட் பண்றோம். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க. இல்ல சார் எனக்கு வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணா போதும் ஒரு 30 ல இருந்து 40 மார்க்ஸ் போதும் அப்படினா நீங்க 1 to 6 லெசன் யாவது நல்லா தரவா படிச்சீங்க. சரிங்களா? இதுல படிச்சாலே நீங்க வந்து 30 ல இருந்து 40 மார்க்ஸ் அளவுக்கு என்ன பண்ணலாம் ஸ்கோர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா 6 ல இருந்து 12 இந்த மாதிரி. சரிங்களா? அப்படி இல்லனா ஏதாவது ஒரு 5 6 லெசன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியா தெரியுதோ. ஏனா ஒவ்வொரு லெசன்ல இருந்து நம்ம கண்டிப்பா 10 மார்க்ஸ் அளவுக்கு क्वेश्चंस வரும். சரிங்களா? அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அதனால நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 to 6 படிங்க. மோஸ்ட்லி ஈஸியா ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். நிறைய படிக்க முடியாத ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1 மார்க்ஸ் நல்லா படிச்சு வச்சீங்க. சோ 1 மார்க் பிளஸ் வந்து ஒரு 5 லெசன்ஸ் வந்து நல்லா படிச்சாலே போதும். நீங்க வந்து ஜஸ்ட் பாஸ் இல்ல ஒரு ஆவரேஜான மார்க்ஸ் உங்களால என்ன பண்ண முடியும் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கு இந்த क्वेश्चंस வந்து யூஸ் பண்ணி நீங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து தாராளமா படிக்கலாம். சோ சாப்டர் 1ல இருக்கக்கூடிய क्वेश्चंस இது எல்லாமே நோட் பண்ணி வச்சீங்க. அதுக்கு அடுத்து சாப்டர் 2ல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். சரிங்களா? இந்த மென்ஸ்ட்ரல் டிஸார்டர்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ரெண்டு 5 மார்க்ஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்து படிச்சிருங்க. சோ இது சாப்டர் 3ல இருக்கக்கூடிய क्वेश्चंस முடிஞ்ச அளவுக்கு இந்த போக்ஸ் ஆக்ட் இப்பலாம் கேட்பாங்க. அதனால படிச்சு வச்சுங்க. சோ இதுல பாத்தீங்க அப்படினா ART நமக்கு வந்து கேட்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாடர்ன் பர்த் கண்ட்ரோல் இந்த क्वेश्चंस வந்து கேட்கலாம். ரெண்டுத்துல எதனாச்சும் ஒன்னு 5 மார்க்ஸ் வரும். அதுக்கு அடுத்து 4th லெசன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த அன்யூப்ளாய்டி இந்த ரெண்டு மூணுமே கேட்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல 2 3 மட்டும் என்ன பண்ணி வச்சீங்க நல்லா படிச்சு வச்சீங்க. சோ அதுக்கு அடுத்து 5th லெசனை பொறுத்தவரைக்கும் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் பத்தி கண்டிப்பா ஒரு क्वेश्चंस உண்டு. அதே மாதிரி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் இது ரெண்டுத்துல எதனாச்சும் ஒன்னு கேட்பாங்க. அதனால ஃபிங்கர் பிரிண்டிங் பத்தி இருக்கக்கூடிய क्वेश्चंसம் அதே மாதிரி ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்டும் நல்லா பாத்துங்க. அதுக்கு அடுத்து சாப்டர் 6. சோ சாப்டர் 6 வரும்போது லாமார்க் தியரி, டார்வினோட தியரி, இந்த ஹார்டி வெயின்பெர்க் தியரி. சோ இது வந்து நல்லா என்ன பண்ணி வச்சீங்க படிச்சு வச்சீங்க. சோ இதுல இருந்து क्वेश्चंस வந்து கேட்டாங்கன்னா ஈஸியா ஆன்சர்ஸ் பண்ணிடலாம். சோ 7th சாப்டர்ல இருந்து கண்டிப்பா நமக்கு ஒரு क्वेश्चंस உண்டு. இதுல பிளாஸ்மோடியத்தோட லைஃப் சைக்கிள் நல்லா படிச்சு வச்சீங்க. அதுக்கு அடுத்து அந்த ட்ரக் ஆல்கஹால் அபியூஸ் இத பத்தி நல்லா படிச்சு வச்சீங்க. சோ 7th முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்க. சோ 8th லெசனை பொறுத்தவரைக்கும் இம்யூனோகுளோபின் வந்து நிறைய டைம் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க. அதை வந்து நல்லா பார்த்து வச்சீங்க. அதுக்கு அடுத்து இதெல்லாம் எதை வச்சு சொல்றேன்னா நம்ம வந்து 4-in-1 क्वेश्चंस அப்லோட் பண்ணியிருக்கோம். क्वेश्चन பேப்பரோட அனலைஸுமே சொல்லியிருக்கோம். அது வீடியோஸ் எல்லாமே இருக்கு. பிளேலிஸ்ட்ல இருக்கு. நான் முடிஞ்ச அளவுக்கு 1 by 1 அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல தரேன். நீங்க வந்து செக் பண்ணி பாத்துங்க. சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் 9th லெசன்ல இந்த மைக்ரோபியல் ஃபியூல் செல் நிறைய டைம் கேக்குறாங்க. அது வந்து நல்லா பார்த்து வச்சீங்க. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆல்கஹால் பத்தி இருக்குது. அதுவும் நல்லா படிச்சு வச்சீங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th லெசன். சோ 10th லெசன்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய இருக்கு. சோ PCR ஃபர்ஸ்ட் பிரைமரி அதுக்கு அடுத்து ஜெனடிக் இன்ஜினியரிங்னால என்னென்ன யூசஸ் இருக்கு அதை படிச்சீங்க. அதுக்கு அடுத்து ஹவு ரீகாம்பினன்ட் இன்சுலின் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க, டாலி பத்தி என்ன இருக்கு, வேக்சினோட டைப்ஸ். சரிங்களா? இதுல எல்லாமே ரொம்ப முக்கியம் தான். ஏனா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்னது நீங்க எழுதுறப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ அடுத்த வீடியோல டாப் மோஸ்டா இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த வீடியோல சொல்லுவோம். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 11th லெசன்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாயில், அதுக்கு அடுத்து ஸ்பீசிஸோட இன்டராக்ஷன், அடாப்டேஷன், டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக் அனிமல்ஸ் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணி வச்சீங்க படிச்சு வச்சீங்க. அதுக்கு அடுத்து 12th லெசன்ஸ். 12th லெசன்ல நமக்கு வந்து ஜெனரலான क्वेश्चंस வந்து வரலாம். லிஸ்ட் அவுட் தி காசஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி லாஸஸ். சோ நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எப்படி பயோடைவர்சிட்டி லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுவீங்க. சோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் ஆனீங்கன்னா தமிழ்ல அந்த क्वेश्चனை படிச்சு பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து எழுதிங்க. தங்கிலீஷ்ல எழுதாதீங்க. சரிங்களா? அதை பாத்துங்க. ஏனா
இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்கிலீஷில் எழுத ட்ரை பண்ணுறாங்க, அதனால் அதை பார்த்துங்க. ஸோ ஃபைனலாக லாஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் 5 மார்க்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ ஆக்டிவ், அதுக்கடுத்து வேஸ்ட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் வேஸ்ட்டு, இது எல்லாமே என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. ஏன்னா இதுதான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இதுக்கும் மேலே இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுவோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு, அது எல்லாமே லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. இந்த வீடியோ எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.